Hey guys, welcome to my YouTube channel. This is Soul of Cricket. இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலான்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ஸ்குவாடோட அனாலிசிஸ் அண்ட் என்னோட தாட்ஸ் ஆன் வாட் தே ஹவ் கெயின்ட் இன் த ஆக்ஷன்றதை பார்க்கலாம். அவங்க வந்து பிக்கஸ்ட் பர்ஸோடு வந்தாங்க. தட் இஸ் 64 crores கிட்ட வந்தாங்க. பர்ஸோட மினி மெகா ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்ததோட ரொம்ப அதிகமான பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா போன வருஷம் ஆஃப்டர் சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடு இன் 2024 ஒரு மெயினான 3 காம்பனன்ட்ஸ் அவங்கக்கிட்ட இல்லை. தட் இஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் போயிட்டார் டிஃப்ரென்சஸ்னால். ஃபில் சால்ட் அவங்களால எடுக்க முடியல, ஸ்டார்க் அவங்களால எடுக்க முடியல. மற்றபடி கோர் 8 or 9 players இருந்தாங்க. பட் அந்த லீடர்ஷிப்பும் அந்த 2 எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸும் இல்லாதனால தே couldn't finish in the top 4. I guess 7th or 8th ரேங்க்ல 7th or 6th ரேங்க்லேயே இருந்தாங்க. ஸோ தே had to make a lot of changes. அதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஸ் எக்ஸ்பெக்டட், நாட் எக்ஸ் சீக்ரெட் எனிமோர்ன்ற மாதிரி கேம் க்ரீனை அவங்க தான் எடுத்தாங்க. 25.2 crores ஸ்டார்டிங்லே சிஎஸ்கேவோட கம்பீட் பண்ணி எடுத்தாங்க. தட் வாஸ் அ நோ பிரெய்னர். ஏன்னா அவங்ககிட்ட தான் லார்ஜஸ்ட் பர்ஸ் இருந்துச்சு. இஃப் தே வாண்டட் டு பிக் கேம் க்ரீன் அவங்களால 35 crores கூட போய் கேம் க்ரீனை எடுக்க முடியும். ஸோ தே டுக் ஹிம் ஃபார் 25.2 crores ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க எடுத்தாங்க. தென் தே டிட் 2 ஸ்மார்ட் பைஸ். 2 என்னென்னா லைக் வந்து தே நீடட் அ ஓப்பனர், எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் ஹூஸ் ஆல்சோ விக்கெட் கீப்பர். போன வருஷம் டீகாக், குர்பாஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க. பட் தட் வாஸ் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதனால் தே டுக் ஃபர்ஸ்ட் ஃபின் ஆலன் எடுத்தாங்க பேஸ் ப்ரைஸ்க்கு. அண்ட் டிம் சைஃபர்ட்டையும் எடுத்தாங்க. தட் வாஸ் அ வெரி குட் பிக் இன் மை ஒப்பீனியன்னா. 2 பேருமே நீங்கள் யார் ஆட வச்சாலுமே டிஃப்ரென்ஸ் பெருசாக இல்லை, டிஸ்ட்ரக்டிவாக ஆடுவாங்க. பவர் பிளேயில் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமும் இப்போ ஸ்க்ரீஸில் இருந்தாலுமே டிஸ்ட்ரக்டிவாக ஆடக்கூடிய ஓப்பனர்ஸ். ஸோ தட் அந்த ஒரு பாக்ஸை நல்லா டிக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தே டுக் இன் மெயினான பிக்ஸ்ன்னு யாரை பார்த்தோன்னா பத்திரானாவை எடுத்தாங்க 18 crores போயிட்டு. எதுக்கு 18 crores தே ஹேவ் பவர் பிளே பவுலிங் இன் ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் வரோரா. அதுக்கப்புறம் டெத் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு ஒருத்தங்க வேணும். மிடில் ஓவர்ஸில் சுனில் நாரின், வருண் சக்கரவர்த்தி ஸ்பின் வச்சு போட்டுருவாங்க 8 overs. ஸோ டெத்தில் போடுறதுக்காக பத்திரானா மெயினாக எடுத்திருக்காங்க. அலாங் வித் முஸ்தபிசுர் ரஹ்மான். ஏன்னா பத்திரானா வந்து வெரி வெரி இன்ஜுரி ப்ரோன். ஸோ அதனால் முஸ்தபிசுரியை ஒரு ஹை பட்ஜெட் போய் 9 crores எடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் கீப்பர் பேட்டர் இன் மூ கேன் பிளே இந்த மிடில் ஆர்டர், தேஜஸ்வி தையா ஃப்ரம் டெல்லின்னு நினைக்கிற அவர். ஸோ அவனையும் எடுத்தாங்க 3 crores. அதுக்கப்புறம் எல்லாருமே பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க. ஆகாஷ்தீப் ஒரு பேக்கப், ராகுல் திரிபாதி ஒரு பேக்கப், பிரசாந்த் சோலக்கி ஒரு பேக்கப், கார்த்திக் தியாகி ஒரு பேக்கப். இந்த மாதிரி நோன் பிளேயர்ஸு நிறையா சிஎஸ்கேக்கு ஆடின பிளேயர்ஸு. அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா இந்த பிக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ நிறைய பேர் இந்த சிஎஸ்கே அலுமினை மாதிரி எடுத்திருக்காங்க. நிறைய பேர் லைக் பத்திரானா, முஸ்தபிசோர், ரச்சின் ரவீந்திரா அண்ட் ராகுல் திரிபாதி. இந்த மாதிரி எல்லாருமே சிஎஸ்கேக்கு ஆடினவங்க. பிரசாந்த் சோலங்கி உட்பட சிஎஸ்கேக்கு ரீசெண்டாக ஆடினவங்கள இவங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் நிறைய பேண்டர்ஸ் அண்ட் ஃபன் போயிட்டு இருந்துச்சு. இதை சொல்லணுன்னு நினச்சேன். இவங்களோட 11 எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும் அப்படின்னா, எனக்கு என்னோடய பார்வையில் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் விச் 11 could be the strongest அப்படின்னா, ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர் அட் த டாப், எய்தர் டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் ஆலன். இப்போ இருக்கிற ஃபார்முக்கு எனக்கு தெரிஞ்ச டிம் சைஃபர்ட் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆவார். விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டும் அதில் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ டிம் சைஃபர்ட் அலாங் வித் அஜிங்கே ரஹானே அட் த டாப். ஏன்னா ரஹானே வந்து நீங்கள் பவர் பிளேயில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் தான் அவரோட மேக்ஸிமம் யூட்டிலிட்டி இருக்கும். ஸோ ரஹானே அண்ட் டிம் சைஃபர்ட் அட் த டாப் 1 and 2 அவங்க வந்துடுவாங்க. 3 வந்து ஐ வுட் புட் அங்கரீஷ் ரகுவன்ஷி. அவர் எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கோ அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் 3 ஐ வில் புட் அங்கரீஷ் ரகுவன்ஷி அட் 3. 4 தான் ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ராகுல் திரிபாதி, மனிஷ் பாண்டியன் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு போகலாம். இல்லை அவங்க வந்து ரிங்கு சிங்கை வந்து முன்னாடி நான் வந்து ப்ரொமோட் பண்ணி விட்றேன் அப்படின்னு ஆடுறனாலும் ஆடலாம். ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க எடுத்தாகணும். பட் ஐ வுட் வாண்ட் ரிங்கு சிங் டு பிளே ரோல் அட் 5 அவங்க ரிங்கு சிங் ஆட வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்கு மிடில் ஆர்டரில் நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பேட்டர் வந்து கிடச்சிருவான். ஸோ ஐ வுட் கோ வித் 5 ரிங்கு சிங். 6 வந்துட்டு ராமன்தீப் சிங் ஐடியல் ஃபினிஷர் எனக்கு வேணும். ஸோ அதனால் 6 ராமன்தீப் சிங். 7 வந்து ஐ வுட் ஹேவ் எதர் அனுகுல் ராய் ஆர் அனுகுல் ராய் தான் எடுத்துகிட்டு போய் ஆகணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த சாஃப்ட் ஸ்பின்னும் போட முடியும், கொஞ்சம் ஃபினிஷிங்கில் அடிச்சும் கொடுக்க முடியும்.
அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னா மிடில் ஆர்டரில் தான் பிரச்சனை இருக்கும். அண்ட் மெயினான மேட்டரை மறந்துட்டேன். தே வில் ஹேவ் கேம் கிரீன் அட் 4. எஸ், அதை நான் வந்து மறந்துட்டேன், சாரி கைஸ். தே வில் ஹேவ் கேம் கிரீன் அட் 4. ஸோ 4ல் ப்ராப்ளம் சால்வ்டு, 5ல் ரிங்கு சிங், 6ல் ரமன்தீப் சிங், 7ல் தே வில் ஹேவ் ஒன் எதர் ஆஃப் அனுகுல் ராய் ஆர் சம் அதர் இண்டியன் பிளேயர், 8ல் சுனில் நாராயண், 9ல் வந்து அர்ஷித் ராணா, 10ல் வைபவ் அரோரா, 11ல் வந்து உங்களுக்கு வந்து பத்தி ராணா, அண்ட் 12ல் வந்து வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த அனுகுல் ராய் ஆப்ஷன் வந்து தே கேன் கீப் ஓப்பன். தே கேன், இஃப் தே வாண்ட் டு பிளே ஆஃப் ஸ்பின் பவுலர் தே கேன் ஹவ் அனுகுல் ராய். இல்லை அப்படின்னா அந்த தேஜஸ்வி தய்யா ஹஸ் பின் டூயிங் குட் இன் த டொமஸ்டிக் சீசன்ஸ், அவனும் ஆடலாம். அவனை ஆடினா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணிட்டு ரிங்கு 6, ராமதீப் 7ன்ற மாதிரி ஆட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் இவங்க எடுக்கலாம். ஸோ they have a lot of options. And power playல they will have வைபவ் அரோரா along with அர்ஷித் ராணா. இப்போ வைபவ் அரோரா ஃபெயில் ஆனார் அப்படி இல்லை அர்ஷித் ராணா மாற்ற மாட்டாங்க. பட் வைபவ் அரோரா ஃபெயில் ஆகிறாரு ஒரு 4-5 மேட்ச்னா they can bring in either ஆகாஷ்தீப் who's experienced bowler or உம்ரான் மாலிக் ஆல்சோ பேக்கப்பில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ தே ஹேவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சைடு. இவங்ககிட்ட இருந்த பட்ஜெட் அண்ட் இருந்த ஒரு மேக்னமஸ் பர்ஸுக்கு ஆக்ஷனில் எந்தெந்த பிக்கெல்லாம் கொஞ்சம் லைக் த பெஸ்ட் இந்த லாட் மாதிரி தெரிஞ்சதோ அது எல்லாமே இவங்க எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் வச்சு இவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கணும் ஐபிஎல்லில். அண்ட் மெயினாக வந்து இவங்களோட ஒரு நான் ஸ்குவாட் நல்லா இருக்குது, பட் ஒரு கேப்டன்சி வைஸ் அந்த ஒரு சேஞ்ச் ரஹானேனால் கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா தே கேன் கோ த டிஸ்டன்ஸ் அண்ட் ரீச் த பிளே ஆஃப்னு என்னோடய ஒப்பீனியன். பட் கேப்டன்சி இஸ் எ வெரி வெரி குரூஷியல் பார்ட். அதை வந்து கரெக்டாக இவங்க வந்து ரஹானே வந்து பண்ணிட்டாரு அப்படின்னா தே வில் ஹேவ் வெரி குட் சீசன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா பவுலிங்கில் எல்லா பேஸஸும் கவர்டு. உங்களுக்கு அர்ஷித் ராணா, வைபவ் அரோரா வில் பவுல் இந்த பவர் பிளே. வேணும்னா 1 ஓவர் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி போட்டுடலாம் பவர் பிளேலே. ஸோ அதுக்கப்புறம் 8 ஹவர்ஸ் வந்து சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி இன் டேண்டம். மிடில் ஓவர்ஸு ஃபுல்லாகவே சீல்டு. ரன் ஸ்கோரிங் ரொம்ப டஃப் ஆயிரும். அலாங் வித் பத்தி ராணா ஒரு ஓவர் இந்த மிடில் ஓவர்ஸில் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் டெத்தில் 2 to 3 ஹவர்ஸ் பத்தி ராணா அலாங் வித் அர்ஷித் ராணா வில் டூ த ஜாப்னு எனக்கு தோணுது. ஸோ பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இஃப் நீடட் கேம் கிரீன் ஆல்சோ குட் சிப் இன் 1 or 2 overs. ஸோ பவுலிங் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். பேட்டிங்குமே ஓப்பனிங்கில் அந்த விக்கெட் கீப்பர் டிம் சைஃபர்ட் ஆர் ஃபின் ஆலன் கிளிக் ஆகணும். அண்ட் மிடில் ஆர்டரில் தே ஹாவ் டு டூ வெல். ரிங்கு சிங்க்கும் ரமன்தீப் சிங்க்கும் போன வருஷம் இருந்ததோட இந்த வருஷம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் ஆன் தேர் ஷோல்டர்ஸ். ஏன்னா மிடில் ஆர்டரை அவங்க தான் கேரி பண்ணிட்டு போகணும். அந்த 5, 6 or 4, 5, 6, 7 அந்த ஸ்லாட்டில் எங்கேயாவது வருவாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டர் கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஜாப் வந்து ரிங்கு சிங்கும் ரமன்தீப் சிங்கும் ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் தே வில் ஐடியலி வாண்ட் கேம் கிரீன் டு ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் சீசன். இவங்க வந்து தைரியமாக புஷ் பண்ணுறாங்கன்னா கேம் கிரீன் வந்து 3ல் புஷ் பண்ணிட்டு ரகுவன்ஷியை 4ல் கூட ஆட வைக்கலாம். தட் வில் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் கேம் கிரீன் ஆல்சோ. ஸோ கேம் கிரீன் டு ஹேவ் அ வெரி குட் சீசன் வித் பேட் அண்ட் ஆல்சோ இஃப் ஹி குட் டூ வித் த பால். ஏன்னா அவங்க எடுத்துருக்கிறது அந்த ரசலுக்கு ஒரு லைக் டு லைக் ஆல்ரவுண்டர் தான் கேம் கிரீனில் பார்த்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ தே வுட் வாண்ட் கேம் கிரீன் டு ஹேவ் வெரி குட் சீசன் அண்ட் ஆல்சோ பத்தி ராணா டு பி இன்ஜுரி ஃப்ரீ. அவர் வந்து ஒரு 12 மேட்சஸாவது ஆடணும். 2 மேட்ச் மேபி ரெஸ்டட் அந்த மாதிரினா பிரச்சனை இல்லை. பட் ஐடியலி தே வுட் வாண்ட் பத்தி ராணா டு பி ஃபிட் அண்ட் ஃபயரிங் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஏன்னா முஸ்தபிசரோட அவைலபிலிட்டி வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நிறையா சீரீஸ் ஆடுறாங்க இப்போ பங்களாதேஷ். ஸோ அவரோட அவைலபிலிட்டி வந்து நல்ல எல்லா மேட்சுக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ தே வாண்ட் பத்தி ராணா டு பி ஃபிட் ஃபார் ஆல் த மேட்சஸ். மேபி ஒரு 1 or 2 மேட்சஸ் மிஸ் ஆனால் கூட ஃபிஸ்ஸை வச்சு ஃபில்லின் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க போன வருஷத்தோடு அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எந்தெந்த ரோலுக்கோ அந்தந்தக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இஃப் தே டோன்ட் சி அ ஓப்பனிங் பேட்டர் வந்து கிளிக் ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் பேட்டருக்கு பதிலாக ஒரு இந்தியனை ஓப்பன் பண்ண வச்சு இல்லை கேம் கிரீனை கூட ஓப்பன் பண்ண வச்சு தஹியா வந்து தேஜஸ்வி தஹியா ஆர் இப்போ அங்கரீஷ் ரகுவன்ஷி கூட டொமஸ்டிக்கில் கீப்பிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து கீப்பிங் பண்ண வச்சுட்டு தே கேன் ஆல்சோ ஹேவ் ரோமன் பவலோட ஃபயர் பவர் இந்த மிடில் அண்ட் ஃபினிஷிங்கில் ரோமன் பவலை வந்து கொண்டு வந்துக்கலாம். யுனைட் 6 அந்த மாதிரி அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ தே ஹேவ் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். தே ஹவ் கிவன் தம் பிளென்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அண்ட் கரெக்ட் பேக்கப்ஸும் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் ஃபஸ்ட்டு ஒரு 2 மேட்ச்சில் செட் ஆகி அந்த பேட்டிங்கும் கொஞ்சம் கிளிக் ஆகிடுச்சுன்னா தே கேன் டூ த ஜாப்ன்றது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். தே லுக் அ வெரி ஸ்ட்ராங் சைட் ஆன் பேப்பர். இஃப் தே கேன்
கீப் த காம்பினேஷன் இன்டாக்ட், they'll do the ஜாப்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். வெரி குட் ஆப்ஷன் ஃபார் KKR. ஸோ நெக்ஸ்ட்டு we'll do other teams in the other videos. Thank you for watching. Subscribe to my YouTube channel. Thank you.